கமல்ஹாசனோட உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்ல இல்ல. சார். அமையல. அது அமையல. அது ஏன்னு தெரியல. இத்தனைக்கும் அது அமைய வேண்டிய விஷயம் ஒண்ணு மிஸ் ஆயி போச்சு. கல்தூணுக்கு அப்புறம் வந்து அவரு அந்த ஒரு நிமிடம்னு வந்துட்டார் ஆமா. இல்லையா? மேஜர் சுந்தரன். மேஜர் சுந்தரம். அது என்னுடைய இதய நாடகம் தான். ஓ! அடுத்தது அது பண்ணலாம். கமல் டேட் குடுத்துட்டாரு. பழகருப்பி அதுல பார்ட்னர். ஆமா. என்ன கிருஷ்ணன் சம்பளங்க? சார் நான் உங்ககிட்ட போய் நான் சம்பளம் கேட்பேனா? இல்லைங்க இருந்தாலும் சத்தியமா அவனுக்கு கேட்க மாட்டேன் சார். சம்பளம் கேட்க மாட்டேன். இல்லைங்க அப்புறம் தெலுங்கு ரைட்ஸ் எல்லாம் கூட போகும். எதுவும் வேணாம் சார். ஒரு ஒரு பெரிய கல்தூண்னு ஒரு பெரிய ஹிட்ட குடுத்து என்ன சினிமா உலகத்துக்கு அந்த நாடகத்த பார்த்தா சிவகுமார் வாய்ப்பு குடுத்தாரு. யார் என்ன சொன்னாங்களோ எனக்கு தெரியல. கமல் படம் தெலுங்கு ரைட்ஸ் நல்லா போகும். இந்த இதயம் கதையவே அப்படியே எடுக்கிறேன்னு சொன்னா, நாடகமா வேற போட்டதுனால கிளைம் பண்ணுவானோ, தூண்டி விட்டுருவானோ, இவன் ஒரு வேளை சினிமாக்காரன் ஆயிட்டு கேட்டானா என்ன பண்றது? அப்படின்னு நினைச்சோ எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு, கிஷன் நான் கதையை கொஞ்சம் அப்படியே மாத்திக்கிட்டேன். பேஸ் அதே வக்கீல் கதை தான். உங்களுக்கு அந்த அந்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற சீன்ஸுகள் ஒரு பாதிக்கு மேலே எனக்காகவே மாத்துனதுனால தான் அந்த படம் ஃபெயிலியர். கல்தூன்ல ஒரு வரி கூட சிவாஜி விடக்கூடாதுன்னு நினைச்சாருங்களா சார்? அந்த கதையை கேட்டுட்டு தான் சார் சந்திரசேகருக்கு சட்டத்தை வச்சு கதை எடுக்கணுங்க. நான் எஸ்பி முத்துராமகிட்ட போய் இந்த இதயம் கதையை சொல்லும்போது அவர் பக்கத்தில் இருக்காரு. சட்டத்தை வச்சு இப்படி கூட ஒரு படம் கோமல் சாமிநாதன் சொன்னார் சார் எனக்கு. சட்டத்தை வச்சு இப்படி கூட ஒரு கதை பண்ண முடியும்னு கிருஷ்ணன் தண்ணீர் அப்போ டைமில் சொல்கிறார் அவர். மேஜர் கூப்பிட்டு புது பையன் வந்திருக்கான், நாடகம் எழுதியிருக்கான், கோமல் ஃப்ரெண்டு தானே, கேளுங்க. ஃபுல் வசனத்தையும் கேட்டார் சார் கோமல் சார். அப்படி இன்னொரு கலைஞனை பாராட்டுறதுக்கு கோமல் மாதிரி ஒரு மனுஷனுக்கு யார் வேணும்? ரொம்ப நல்ல மனுஷன். நல்ல மனுஷன். என்ன ஒரு அருமையாக எழுதியிருக்க தம்பி. நீ இவ்வளவு அருமையாக படித்து தீசிஸ் மாதிரி இதை ஒர்க் அவுட் பண்ணி இதை வந்து சுவையாகவும் சொல்லி ரசிக்கிற மாதிரி இவ்வளோ நேரம் நீ படித்த 2.5 மணி நேரத்து இந்த நாடகத்தை படிக்கிற எனக்கு போர் அடிக்கலை அப்படின்னு ஒரு ரைட்டர் சொல்கிறாரு, ஃபேமஸான ரைட்டர். ஸோ அந்த விதத்தில் வந்து அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருந்தது எனக்கு.